பண்ற? ஹலோ, இங்க பாருங்க. உங்க 2 பேருக்கும் தான் நம்ம டூரை என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். அதுவும் இந்த லொகேஷன் சூப்பரா இருக்கு. நீங்க சும்மா டிவி பாக்குறது, போன் பேசுறதுன்னு இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்க, நான் செம்ம கடுப்பாயிருவேன். வீட்லயும் இதுதானே பண்றீங்க, அப்புறம் என்ன? இன்னைக்கு நாம ஜாலியா என்ஜாய் பண்றோம், அவ்வளவுதான். நோ போன், நோ டிவி. ஓகே? இங்க வா. இங்க வந்து இப்படி உட்காரு. நீ சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா ஹாஸ்பிடல்ல நான் பதில் சொல்லணும்ல. எனக்கு ஹாஸ்பிடல்ல இருந்து நிறைய கால்ஸ் வரும். எனக்கு மட்டும் எக்ஸெப்ஷன். ஓகே? ஹலோ மேடம், இங்க ஹாஸ்பிடல் ஸ்டாஃப், பேஷண்ட், ஏன் அம்மா பொண்ணுன்னு கூட எதுவும் கிடையாது. இந்த 1.5 நாளும் நாம ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? உன் போன கூட. ஏய், நீ போன கூட. இது என் போன். ஷோ பார், கிளம்புற வரைக்கும் நம்மளுக்கு போன் கிடைக்காது. இந்தா, இத ஒளிச்சு வச்சிரு, எங்களுக்கு தெரியக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஏய், நம்ம 3 பேர்ல அதிகமா போன் பேசுறதே அவதான். அவகிட்டயே போனை கொடுத்து வச்சிருக்க. இதெல்லாம் ரொம்ப சீட்டிங் டி. மா, திருடன் கையில தான் சாவி கொடுக்கணும்னு எப்பவும் சொல்வல, அதான் இது. மேடம், கமிங் மேம். எஸ், கம் இன். வெல்கம் டு அவர் ரிசார்ட் மேடம். நீங்க எங்க ரிசார்ட்டுக்கு வந்தது ரொம்ப பெருமையா இருக்கு. இது உங்களுக்கான வெல்கம் ட்ரிங்க். தேங்க் யூ. இந்தா. இங்க உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் எங்க கிட்ட தாராளமா கேட்கலாம். நாங்க அரேஞ்ச் பண்ணி தரோம். ஓ எஸ் மேடம், ஈவினிங் கேம்ப் ஃபயர் இருக்கு. இந்த ரெசார்ட்ல இருக்கிற எல்லா ஃபேமிலியும் அதுல கலந்துக்கோங்க மேடம். நீங்களும் நிச்சயமா அதுல கலந்துக்கணும். அதுல நிறைய ஃபன் இருக்கு. அதுக்காக தானே வந்திருக்கோம். கண்டிப்பா கலந்துக்கிறோம். தேங்க்யூ மேடம். வெல்கம் மேடம். மா, சீக்கிரமா கிளம்புங்க, டைம் ஆச்சு. அங்க போலாம். சரியா? ஓகே மேடம். வெல்கம் டு ஆல். உங்களை இந்த ரிசார்ட்ஸுக்கு வரவேற்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிஸி ஷெட்யூல்ல, ஹெக்டிக் ஒர்க்ல வீக்கெண்டை கொண்டாடுறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க. அந்த கொண்டாட்டத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் எங்களோட நோக்கம். நீங்கள் ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் இந்த 1 மணி நேரம். நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இங்கே நீங்கள் ஆடலாம், பாடலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த 1 மணி நேரம் உங்களுக்காக மட்டும்தான். இந்த பவுல்ல உங்க எல்லாரோட நேம்ஸும் இருக்கு. நாங்க இதுல இருந்து ஒரு சீட் எடுப்போம். அதுல இருக்கிற பேரை எடுத்து வாசிப்போம். அவங்க இங்க வந்து நின்று மிமிக்ரி பண்ணலாம், பாடலாம், ஸ்டாண்டப் காமெடி பண்ணலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ ஜாலியா பண்ணலாம். ஆனா ஒண்ணு, தயவு செய்து சொல்றேன், யாரும் மொக்க மட்டும் போடக்கூடாது. ஏன்னா இது பண்ணுக்கான டைம். பேர் கூப்பிட்ட உடனே 15 செகண்ட்ஸ்க்குள்ள வந்துடணும். அப்படி நீங்க வரலைன்னா டிஸ்குவாலிஃபைடு ஆயிருவீங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி என்டர்டைன்மென்ட். பாஸ்கி யாருங்க? நான் தான். வாங்க வாங்க பாஸ், வாங்க கிட்ட வாங்க. என்ன பண்ண போறீங்க? ஸ்டாண்டப் காமெடி சார். ஸ்டாண்டப் காமெடியா? நீங்க நிக்கிறதே காமெடியா தான் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. ஒருத்தருக்கு ரொம்ப நாளா வயிற்றுல ஒரு கட்டி இருந்துச்சு. டாக்டர் கிட்ட போயிட்டு சொன்ன உடனே அதுக்கு அந்த டாக்டர், கட்டி இருந்தா அவுத்து விட வேண்டியது தானே, எதுக்கு எங்கிட்ட வந்தீங்கன்னாரு. இதான் ஸ்டாண்டப் ஜோக்கு. நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், இந்த மாதிரி மொக்க ஜோக்கு போட்டீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து வந்து உங்க மண்டையை உடைச்சாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. மச்சான், ஆஃப் டே வேஸ்டா போச்சுடா. ஆமாடா, சும்மா உட்கார்ந்தாடா. அதுக்கே வா, உடம்பு ரொம்ப பெயினா இருக்கு. நைட்ல கூட காத்து இல்லையடா.
ஹாஃப் டே சுத்திட்டோம். தேவையில்லாது. ஏய் இங்க வாங்கடா. என்னடா? ஏய் என் மூஞ்சில காரி துப்புனா இல்ல? ஆமாடா. அவளுக்கு வந்த காரா அது. என்ன சொல்றா? இந்த காரடா இது? ஆமாண்டா, அதே கார் தான்டா. அப்போ நம்மளை ஏமாத்திட்டு தப்பிச்சு வந்ததா நினைச்சு அந்த 3 பேர் இங்கே தான் இருக்காங்கல்ல? ஆமா மச்சான். ரொம்ப நல்லதா போச்சு மச்சான். 3 நாளா ரூம் புக் பண்ணி என்னடா ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்ட் இல்லையேன்னு நினைச்சேன். கடவுளா பார்த்து இன்னைக்கு கடைசி நாள் கிஃப்ட் கொடுத்துருக்காரு மச்சான். ஆமா மச்சான், விட்டுறக்கூடாது. ஆமா மச்சான், அவளுகளும் இதே ஹோட்டல்ல தானே ரூம் போட்டு தங்கியிருக்காளுங்க. ஆம்பளை துணை இல்லாம தானே வந்திருக்காளுங்க. டேய் முதல்ல அவங்க ரூம் எதுன்னு கண்டுபிடிக்கிறோம். 3 பேரையும் அங்க இருந்து தூக்குறோம். இப்போ சித்து என் கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஏய் என்னடி இங்க எல்லாரும் ஜாலியா ஆடிட்டு இருக்காங்க, நீ என்னமோ வாய்க்குள்ளே முனகிட்டு இருக்க? இப்போ மிஸ் இனியா. ஏய் போ. மாட்டேன். ஏய் போ போடி. இன்னும் 15 செகண்ட்ஸ் தான் இருக்கு, அப்புறம் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவ. குவாலிஃபை ஆயிடுவ. 14 13 9 போ இனியா போ. சீன் போடாத போ. 7 ஏய் இனியா பாத்து. 1 எந்திரி. disqualified. என்ன மேடம் நீங்க அதான் டிஸ்குவாலிஃபைட் ஆயிட்டீங்களே, அப்புறம் ஏன் தரையில விழுந்துக்கிட்டு? இருந்தாலும் டிஸ்குவாலிஃபைட் ஆன இனியாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. நீ அப்பவே போயிருக்கணும், இவ்ளோ லேட் பண்ணிட்ட. கேமோட ரூல்ஸ் சொன்னாங்கல்ல. நான் ஒண்ணு இவங்க முன்னாடி டான்ஸ் ஆட வரலமா. மா வாங்க போலாம். ஏய் எல்லாரும் இங்க ஜாலியா தானே இருக்கு. மா இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? ஏய் இது ரொம்ப ஓவர் டி. உனக்கு பிடிக்கலனா நீ போ, நாங்களாம் ப்ரோக்ராம் முடிச்சிட்டு தான் ரூமுக்கு வருவோம். என்னமோ பண்ணி தொலைங்க, நான் ரூமுக்கு போறேன், எனக்கு பசிக்கு. ஏய் இரு 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 இரு, நாங்கெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறோம், அதுக்கப்புறம் ஒண்ணா ரெஸ்டாரண்ட் போலாம். ஓகே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி சரி வாங்க.
आलमा डोलमा ऐसा लकड़ी मालमा तेजी गलेजी नगरा की बुटा सालमा அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. டெஃபினட்டா எல்லாரும் இந்த ப்ரோக்ராம் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இப்போ நல்லா பண்ண விஜிக்கு ஒரு gift கொடுக்க போறோம். வாங்க விஜி. Thank you. வெல்கம். இப்போ நல்லா டான்ஸ் ஆடின தாராவுக்கு ஒரு gift. வா டேய் போய் கதை முறா. ஏய் என்னாச்சுடா? ஏய் என்னாச்சுன்னு தெரியலடா. மயக்கம் போட்டுப்பா மச்சான். அடிச்சதுல மயங்கிட்டாடா. என்னன்னு பாருடா. ஏய் ஓ ஷே. டேய் வாடா வா அந்த உட்காரு இருடா. வா 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 அந்த உட்காருடா பாத்துக்கலாம். டேய் வாடா. என் நாட்டம் காமிச்ச என் மேல எச்சி துப்புனில இன்னைக்கு உன்னை எச்சாக்குறேன்டி. டேய் பேட்டரி ரெடி பண்றா. டேய் போடா. நான் மச்சான் எதுக்காக அவ வாயில பீரை ஊத்துன? அவளும் நமக்கு ஈக்குவலா கம்பெனி கொடுக்க வேணாமா? அதான் இதுக்கப்புறம் அவளை என்ன பண்ணாலும் ஒன்றும் தெரியாது. என்ன மச்சான் இப்படி அண்டா நிறைய பால் பாயாசத்தை கிண்டி வச்சுட்டு இப்படி சும்மா இருக்கீங்க? இவளை இப்படியே விடக்கூடாது. சாகுற வரைக்கும் இவளுக்கு என் நினப்பு இருக்கணும். இவ்வளவு மட்டும் இல்ல மச்சான், என் கழுத்துல கத்தி வச்சால அவ அம்மா அவ தங்கச்சி எல்லாரையும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்.
சொல்லு. நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கலேன்னு தோணுதா? இதுவே எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு முன்னாடி பெஸ்டா ஒருத்தவங்க இருக்காங்களே. இத்தனை பேர்ல என் பொண்ணு செகண்ட் பெஸ்டா இருக்கல, அதுவே போதும். எல்லாத்தையும் எப்படிமா இவ்ளோ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கற? இது எங்க அப்பா எனக்கு கத்து கொடுத்தது. ஏய் கங்க்ராட்ஸ். Thank you ma'am. தாரா, ஏய் என்ன பாத்து வரக்கூடாதா? என்னாச்சு? நில்லு நில்லு. ஐயோ என்னால முடியலம்மா. கால நல்லா உதறு. ஒண்ணாவது நல்லா உதறு. மெதுவா. சரி, காலை காட்டு காட்டு. இப்ப காலை உதறு. கொஞ்சம் பொறுத்துக்கோ. ரூமுக்கு போய் டாக்டர் யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம். வலிக்குது. சரி வலிக்குதுமா. சரியாயிடும்டி. இனியா, சரியாயிடுமா? இரு. ரொம்ப வலிக்குது. இனியா, எங்க போயிட்டா இந்த பொண்ணு? ஏய், போன் எங்க வச்ச? எடு. மா, அது அவகிட்ட தாமா கொடுத்தேன். எங்க வச்சான்னு தெரியல. கதவு திறந்து வச்சிருக்கு. எங்க போனா? இங்க தாமா பக்கத்துல இருப்பா. நீ இரு, நான் பாத்துட்டு வரேன். Nothing. வந்துட்டாளா? இல்லம்மா. எங்க போயிருப்பா இவ? ரெஸ்டாரண்ட்லயும் இல்ல. என்னம்மா இதுக்கு போய் பயந்துகிட்டு? எல்லா விஷயத்திலயும் தைரியமா இருக்கணும் நீ தானே சொல்லுவ. பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும். இல்லனா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல. மா, இங்கதாம்மா இருப்பா. நீங்க என்ன ராசி? சிம்ம ராசி. நீங்க? கன்னி. ஓ, கன்னி பையனா நீங்க? எஸ், ஐ அம் a virgin boy. அத நான் கேட்கவே இல்லையே. கேட்கல. பட் சிம்மமும் கன்னி ஒத்து போகும்.
ஸோ லவ் பண்ணிடலாம். ஐ ஃபீல் இட் ஆல்ரெடி. கான்சன்ட்ரேட் கோபால், கான்சன்ட்ரேட். பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தியானம் பண்ணுறான். ஸ்டூபிட்.